ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு சட்டி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு க்ரீம் செய்ய போகிறோம். அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். இதுக்கு செலவுன்னு பார்த்தா ஒரு ₹2 இருந்தால் போதும். இதுக்கு தேவை ஒரு 10 முட்டை ஓடு. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, நல்லா பைப்பில் கழுவி சும்மா காத்தோட்டமாகவோ ஒரு பிளாஸ்டிக் பேக்லேயே போட்டு வச்சுக்கிறோங்க. 10 ஓடு வந்த பிறகு நீங்கள் இந்த இதை செய்யலாம். இது உங்களுக்கு 6 மாதம் ஆனால் கூட உங்களுக்கு இது வீணாலாம் போகாது, நல்லாவே இருக்கும். இப்போ நான் செய்கிறது இது 3 மாதத்துக்கு எனக்கு வரும் அந்த க்ரீம், கொஞ்சோண்டு க்ரீம். இப்போ நல்லா தூளை தண்ணியே ஊற்றாமல் தூள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி இல்லைன்னா 1/2 கப்பு தண்ணியை ஊற்றி இன்னொரு சுற்றிக்கிறங்க. சுற்றிட்டு இதோட இன்னும் 2-3 பொருள் போட போகிறோம். சீனி போட போகிறோம். நம்ம டீக்கெல்லாம் போடுவோம்ல, சீனி, சுகர் போட்டுட்டு 1 ஸ்பூனு பேக்கிங் சோடா, ரெண்டுமே பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க. அப்புறம் குளியல் சோப்பு எந்த பேராக இருந்தாலும் சரி, ஒரு சோப்பில் காப்பகுதி மட்டும் கட்டி பண்ணிக்கிறங்க. நம்மளுக்கு இது போதும். கேரட் திருவதை வச்சு திருவிக்கிறங்க. இந்த 10 ஓடுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக காப்பங்கு குளியல் சோப்பு வேணும். நல்லா கேரட் திருவதில் வச்சு திருவிக்கிறங்க. இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் அந்த மேலே போட்டுட்டு கூட நீங்கள் திருவலாம். அந்த கேரட் திருவது கழுகுறது வேலை நம்மளுக்கு மிச்சமாகும். அப்புறம் 2 சுற்றுங்க. உங்களுக்கு அப்படியே கிரீம் மாதிரி வந்துடும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது நம்ம கடையில் வாங்கினோம்னா விலை கூட. இது நம்ம வீட்டிலே செய்கிறதுக்கு நம்ம வாங்குகிற பொருள்னு பார்த்தா சோப்பு, குளியல் சோப்பு மட்டும் ஒரு காப்பங்கு வேணும். அப்படி பார்த்தா ஒரு ₹2 அந்த அளவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ₹2 இவ்வளோ க்ரீம் நம்மளுக்கு வாங்க முடியாது. எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீம் அப்படியே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி, க்ரீம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு காஞ்ச ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டலாம் போது நெருண்டு இருக்கும். அந்த முட்டையோடைய நெருப்பு இருக்கும். ரவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி நெருண்டு இருக்கும். சரியா? முகத்துக்கு போடுற க்ரீம் மாதிரியே இருக்கும். இதை நல்லா காஞ்ச டப்பாவில் போட்டு வைங்க. உங்களுக்கு 6 மாதம் ஆனால் கூட கெட்டலாம் போகாது. உங்களுக்கு தேவைங்கிறப்ப கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இதை நீங்கள் சேல்ஸாக கூட பண்ணலாம். நல்லாவே சேல்ஸ் ஆகும். இதுக்கு நம்ம செலவுன்னு பார்த்தா பங்கு சோப்பு மட்டும்தான் போட்டிருக்குறோம். இந்த மாதிரி இருக்கிற சட்டி பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி கழுவலாம். சிங்கு கழுவலாம், ஸ்டீல் பாத்திரங்களை கழுவலாம், பாத்திரங்களை கழுவலாம். நான்ஸ்டிக்கு உள்புறம் கழுவ முடியாது. என்ற இதில் நெருப்பு தன்மை இருக்கிறனால கீரல் விழுந்துடும். அதில் இரும்பு பாத்திரத்தையும் நீங்கள் உள்ளுக்கு கழுவ முடியாது. உள்பகுதியில் அதுலேயும் கீரல் விழுந்துடும். அதை பார்த்துக்கணும். வெளிப்பகுதிக்கு நீங்கள் கழுவலாம். அதே மாதிரி ப்ரெஷர் குக்கரு, சட்டி பாத்திரம், பீங்கான், ஸ்டீல் பொருள் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக தேய்ச்சி கழுவலாம். இது ரொம்ப ஒரு பயனுள்ளது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு சேல்ஸாக கூட இதை செய்யலாம். இது முதலீடுன்னு பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப குறைவு. இதோட க்ரீமுடைய விலை இயற்கையாகவே அதிகமாக விற்பாங்க. நம்ம ரொம்ப குறைவான பொருளை வச்சு நம்ம இதை செஞ்சுருக்குறோம். நீங்கள் வேறு ஏதாவது சேல்ஸ் பண்ணிங்கன்னா இதையும் ஒரு சேல்ஸாக நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். தைரியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். முதல்ல செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இருந்தால் சேல்ஸாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வியாபாரமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய பாத்திரம்லாம் பலவலண்டு போயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெறும் சோப்பை வச்சு தேய்ச்சோம்னா அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். நம்ம இந்த பொருளெல்லாம் போட்டு நம்ம கிரீமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அழுத்தம் கொடுக்காமல் லேசாக தேய்ச்சாலே நம்மளுக்கு நல்லா க்ளீனாக போயிடும். இதுக்கு துணிக்கு போடுற சோப்பு முடியாது, உடம்புக்கு போடுற சோப்பு தான் முடியும். ஓகேயா? ஒரு சோப்போட விலை இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ₹10 வச்சுக்கிட்டிங்கன்னா காப்பங்கு தான் எடுக்கிறோம். அப்போ அது எவ்வளோ விலை, நம்மளுக்கு எவ்வளவு முதல் போடுறோம்னு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கிறங்க. நல்லா சோப்பு நல்லா நுரையும் வரும், நல்லா பளபளன்னு போகும், நல்லா பளிச்சுன்னு போகும். நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை கூட சிங்கை தேய்ச்சி கழுவிக்கலாம். சட்டி பாத்திரத்தை ரொம்ப கருப்படிச்சு போயிருந்துச்சுன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கழுவிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.